அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கு ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் நம்ம செஞ்சுருக்குறோம். ஜூஸியான வாயில் போட்டால் கரையக்கூடிய ஸ்வீட்டு தான் இது செய்கிறதுக்கு டைமுன்னு பார்த்தா நம்மளுக்கு அரை மணி நேரம் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரியான புதுவையான ஸ்வீட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. 1.5 கப்பு பால், 1 கப்பு ரவை, 1 ஸ்பூன் நெய், அவ்வளோதான். உப்பு வெண்டை கொஞ்சமாக போட்டுக்கிறோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் நெய்யை போட்டு, இது வறுத்த ரவை தான், அதனால் லைட்டாக சூடு வர தொட்டிக்கு நான் லைட்டாக தான் வறுக்கிறேன். ஒரு நிமிஷம் மட்டும் வருங்க, போதும். 1 ஸ்பூன் நெய்யே போதும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பிணையும் போது உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா இன்னும் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோங்க. நெய் ரொம்ப குறைவு. நெய் இல்லாமல் கூட நம்ம செய்யலாம். எண்ணெய் லைட்டாக ஊற்றி நம்ம செய்யலாம். ஒரு நிமிஷம் மட்டும் ரவையை வருங்க. இது ஏற்கனவே வறுத்த ரவை தான், ஆனால் பொடிற நைஸ் ரவை இது, சரியா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நைஸ் ரவை இல்லைன்னா இதை என்ன செய்யுங்க, அரைச்சிக்கிறோங்க. வறுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறோங்க. அப்புறம் 1.5 கப்பு பால், 1 கப்பு ரவைக்கு 1.5 கப் பால். அதுவே நீங்கள் 3/4 கப்பு, அரை கப்பு ரவை போட்டிங்கன்னா 3/4 கப்பு பால் போடுங்க. இது மாவு பால் தான். நீங்கள் பசும்பால் இருந்தாலும் போட்டுக்கரலாம். கட்டி இல்லாமல் கிண்டுங்க. கட்டிலாம் உழுகாது, நம்ம அழகாக கிண்டிடலாம். அடுப்பு மெதுவாக தீயில் வச்சுக்கிறோங்க. மெதுவாக தீயில் வச்சு ஒரு நிமிஷம் கிண்டுறதுக்கெலாம் நம்மளுக்கு அழகாக உப்புமா மாதிரி வந்துடும். அப்புறம் 1 நிமிஷம் மூடி வைங்க. மூடி வச்சுட்டு வெதுவெதுப்பான சூட்டோடு நம்ம போட்டு பிணைஞ்சி நம்ம ஸ்வீட் செய்ய வேண்டியது. இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு. ஒரு அரை மணி நேரத்தில் ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். நல்லா சேர்ந்துருச்சு, பார்த்திங்களா? முடிஞ்சிருச்சு. இது மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் தான் நம்ம அந்த வேலை பார்த்தோம், சரியா? அதோட அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் மூடி வைங்க. மூடி வச்சு கொஞ்சம் வெதுவெதுப்பு அரிக்கலையே மாவை நம்ம பிணைஞ்சிடணும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவை திறந்து அதில் 1 ஸ்பூன் பால் மாவு, 1 ஸ்பூனு போடலாம், நீங்கள் 2 ஸ்பூனு போடலாம். ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூனு, சின்ன ஸ்பூனு, ஒரு பிஞ்சு உப்பு. நீங்கள் இந்த இதில் சோடாமா போடுறதுனால ஒரு பிஞ்சு சோடாமா போடுங்க. நான் சோடாமாலாம் போடலை, ஏன்னா இதுவே சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம மறுபடியும் சோடாமாலாம் போட வேண்டாம்னு போடலை. நான் ஒரு பிஞ்சு உப்பு மட்டும் போடுறேன். நீங்கள் ரவை கிண்டிலே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் பிணைஞ்சிண்டா போதும். ரொம்பலாம் பிணைய வேண்டியதில்லை. 2லேருந்து 3 நிமிஷம் பிணைங்க நீங்கள். அவ்வளோதான். நம்ம நல்லா வெதுவெதுப்பு அரிக்கலையே பிணைஞ்சிடணும். ரொம்ப சுட இருக்கல பிணைய முடியாது. சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கல நான் இப்போ என்ன செய்கிறேன், நான் எப்படி காய்ச்சி கொட்டிலி அச்சில் செஞ்சனோ அதே மாதிரியே இதையும் நான் அச்சில் செஞ்சு காட்டுறேன், சரியா? நான் தீபாவளி ரெசிபி குலோப்ஜாமுன் போட்டிருக்கேன். பாலோட குலோப்ஜாமுன். அப்புறம் பாதாம் அல்வா போட்டிருக்கிறேன். காஜு கட்லி போட்டிருக்கேன் இந்த வருஷம். அப்புறம் இந்த அச்சு வச்சு இப்படி எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஒரே சைஸுக்கு நம்மளுக்கு வந்துடும். கொஞ்சம் உயரமாகவே இருக்கணும், ரொம்ப கீழே இருக்க வேணாம், சரியா? கொஞ்சம் உயரமாக வச்சு எடுத்துருங்க. கையிலே நீங்கள் உருட்டிக்கிடலாம். இதில் கத்தியில் கூட நீங்கள் கட்டிங் பண்ணி போடலாம். நாகட்டு மாதிரி உள்ள இதில் கூட கட்டிங் பண்ணி போடலாம். நாகட்டு ஷேப்பு கூட நீங்கள் போடலாம். எனக்கு அச்சில் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, அதனால் நான் இப்படி அச்சிலே எடுத்துட்டேன். அவ்வளோதான். இதை நம்ம இனிமேல் என்ன செய்யணும், எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். விறுவிறுண்டு வேலை முடிஞ்சிடும். அச்சில் எடுத்தோம்னா விறுவிறுண்டு வேலை முடிஞ்சு நம்மளுக்கு விரியெல்லாம் செய்யாது அந்த மாவு, நம்ம அச்சில் எடுக்கிறதுனால. நம்ம இந்த மாதிரி சேப்பாக வச்சுக்கிட்டு கட்டிங் பண்ணி கூட நம்ம வைக்கலாம். கத்தியில் வச்சு ஃபுல்லாக சப்பாத்தி மாதிரி நல்லா ஒரே சைஸாக வச்சுக்கிட்டு கட்டிங் பண்ணி கூட நீங்கள் எடுத்துடலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட்டிங் பண்ணி போடலாம், உங்கள் விருப்பம். இது தாராளமாக ஒரு 10 பேருக்கு இந்த ஸ்வீட்டு தாராளம் போதும். இப்போ உங்கள் வீட்டுக்கு யாரும் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா நீங்கள் அரை மணி நேரத்தில் செஞ்சு வச்சிடலாம். இது ரொம்பலாம் ஊறலாம் வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் அந்த சீனி பாக்கில் ஊறினாலே போதும், நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப நல்லா ஊறணும் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு ஊறணும். ஊறி மறுநாள் சாப்பிட்டு பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரவையும் பால் சீனி 3 பொருள் இருந்தால் நீங்கள் அருமையான ஸ்வீட் செய்யலாம். இந்த மாதிரி என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் உருட்டிக்கிறலாம்.
இப்படி தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும் இல்லை. அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். அதுக்கு முதல்ல நம்ம வந்து சீனி பாவு செஞ்சுக்கிடுவோம். சீனி வந்து 1.5 கப்பு. நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ எல்லாமே அதே கப்பில் தான் எடுக்கணும். சீனி வந்து அதே கப்பில் வந்து 1.5 கப்பு சீனி, 1 கப்பு தண்ணி. சரியா? அதில் தண்ணியை போட்டு கொஞ்சமாக கலரு போடுறேன். நான் வந்து மஞ்சள் கலரு போடுறேன். நீங்கள் கேசரி பவுடர் இருந்தால் போடுங்க, குங்குமப்பூ இருந்தால் போடுங்க. அப்படி கலரை போட்டு நம்ம எப்படி பூவந்தி லட்டுக்கெலாம் வந்து கலர் போட்டு இது பண்ணுவோம், அதே மாதிரி தான் இதுவும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து கலரை போட்டதோட இது வடக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கும். இது வந்து கம்பி பதம் தேவையில்லை. ஜாமுனுக்கு எப்படி நம்ம வந்து பிசு தன்மை வந்ததோடு அடுப்பு அடைப்போம், அந்த மாதிரி அடைச்சிருங்க. கம்பி பதம் வேண்டாம். அதோட கலரை போட்டு அது வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றி நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்குறோம்ல, இதை ஃபுல்லாக நம்ம வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சுக்கிறோங்க. நல்லா பொன்னிறமாக பொரிச்சிட்டுங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அதுக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக வேணும், கலர் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் பொரிச்சிக்கிறேன். நான் 2 மாதிரியுமே பொரிச்சிருக்கிறேன். ப்ரௌனாகவும் பொரிச்சிருக்கிறேன், கோல்டன் கலராகவும் பொரிச்சிருக்கிறேன். அடுப்பை மெதுவாகவே வச்சுக்கிறேங்க. பாவும் ரெடி ஆயிடுச்சு. பிசுன்னு பதம். அவ்வளோதான், நம்மளுக்கு அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும், பிசுன்னு இருக்கும். அவ்வளோதான், இதுதான். அவ்வளோ அடுப்பு அடைச்சிருங்க. இதில் ஏலக்காய் தூள் வேண்டாம் போட்டுக்கிறோங்க. நம்ம சீனி வந்து சுத்தமாக இருக்கிறனால நம்ம வந்து பாலோ இல்லை எலுமிச்சங்காயோ எதுவுமே நம்ம போடலை. உங்களுக்கு சீனி அழுக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக பால் விட்டு கொதிக்க வைங்க சீனியை. அதோட அழுக்கை ஃபுல்லாக எடுத்துடலாம். இல்லைன்னா எலுமிச்சங்காய் ஜூஸு ஒரு சொட்டு விடுங்க உள்ளுக்கில். அது அப்படியே அழுக்கு ஃபுல்லாக தள்ளும். நம்ம சீனி வந்து இங்கே சுத்தமாக இருக்கிறனால நம்ம அதெல்லாம் செய்யலை. பிரட்டி போடலாம், பயப்படாதீங்க. அது வடகு நீங்கள் வடகு பிரட்டி போடலாம். கொஞ்சம் வெந்தப்பறை பிரட்டி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனில் நம்ம எடுத்தாச்சு. இது நம்மளுக்கு விரியாது, எதுவுமே செய்யாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதே நேரத்தில் ரவையை பிணையும் போது உங்களுக்கு வந்து நெய் பத்தலை, கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் நெய்யை போட்டு பிணைஞ்சிக்கிறங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். நெய் கூட போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். அவ்வளோதான். இந்த சீனி பாவுக்குள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெடி. அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். முதல்ல பொரிச்சிட்டோம், ஊறட்டும். பேலன்ஸ் வந்து பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். அதையும் பொரித்து எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போட்டுடலாம். இல்லைன்னா முதல்ல போட்டதை வந்து எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்றலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து ப்ரௌன் கலரில் பொரிச்சிருக்கிறேன். முதல்ல உள்ளது கோல்டன் கலரில் பொரித்தேன், அப்புறம் ப்ரௌன் கலரில் பொரிச்சு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான். அப்புறம் நம்ம வந்து அந்த முதல்ல போட்டோம்ல, அதை கொஞ்சம் எடுத்தாச்சு. எடுத்து இங்கே பாருங்கள், நான் இப்போ போட்டு வந்து கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஆகுது. எவ்வளோ ஜூஸியாக, எவ்வளோ நல்லா இருக்கும் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உடனே சாப்பிட்றத விட மறுநாளைக்கு வச்சு சாப்பிடுங்க. அந்த சீனி பாவு ஃபுல்லாக அந்த ஸ்வீட்டு அப்படியே உறிஞ்சி இருக்கும். அந்த ரவை உறிஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம உடனே செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Hi guys, thank you for watching JJ Mom's Kitchen. Bye, see you soon.